தான் இதை தடை ஒரு பகுதி செய்ய விடமாட்டு ஒரு பகுதி செய்ய வேண்டாமட்டு நீதிமன்றத்தில் எத்தனையோ மூன்று நாள் நீதிமன்றம் பாருங்க முழு வாழை எங்களுடைய வழிபாட்டு மரபுகளில் ஆகமம் சாராமலும் வழிபாட்டு முறை அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு கவுனாவத்தில வந்திருக்கிறோம். வாரக்கிழமை கவுனாவத்தில வேள்வி. எல்லாரும் வேள்வி பார்த்துருப்பீங்க. ஆனா வேள்விக்கு முதல் என்ன நடக்குதுன்றது இதுவரைக்கும் யாரும் பார்த்துருக்கீங்களோன்னு எனக்கு தெரியாது. அதைத்தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். வாங்கோ காணொலிக்கு போகலாம். காணொலிக்கு போறதுக்கு முதல் யாரும் சேனலுக்கு புதுசாக இருந்தா எனக்கு உங்களோட ஆதரவை தாருங்கள். வாங்கோ காணொலிக்கு செல்வோம். ஐயா பூசைக்கு போய் கொண்டிருக்கிறார். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்கள் வந்து கொண்டே இருக்கணும். இனி 8:30 ஆகுமாம் ஆக்கள் வந்து சேர. உங்களுக்கு பார்த்தா தெரியும், பசவலான்ல இருந்தெல்லாம் பஸ் பிடிச்சு வந்திருக்கணும். இலங்கையிலேயே நடக்கிற பெரிய வேள்வி தான் கவுனாத்தா வேள்வி. இந்த வேள்வி இந்த மடை பார்க்கறது எங்கேருந்துலாம் வந்திருக்கணும்னு பாருங்க ஆக்கள். இப்போ பூசை தொடங்கிட்டுது. ஆக்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இந்த பிளாப்பழங்கள் எல்லாம் வெட்டி வந்து தாழ்படுமாம். ஆலயத்துல மணி அடிபடுது ஒரு மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு. தான் இதை தடை ஒரு பகுதி செய்ய விடமாட்டு ஒரு பகுதி செய்ய வேண்டாமட்டு நீதிமன்றத்தில் எத்தனையோ மூன்று நாள் நீதிமன்றம் தடுத்து தடை செய்து விடாமுயற்சியா நின்ற மாட்டெல்லாம் நாங்கள் கொழும்பு கோர்ட் நீதிமன்றம் பழைய முறை என்று சொல்லி தேச உணவு சட்டத்தின்படி வேள்வி செய்கிறது பழைய சரித்திர முறை என்று எங்களுக்கு ஆதரித்து தான் பிற எல்லா கோயில்களும் இப்ப மூன்று வரியமா ஒரு இலங்கையில இந்த பாரம்பரிய கோயில்கள் இதுதான் முதன்மையான. இதுதான் முதல் மெயின் கோயில். அதாவது வந்து வலியாமத்துல பெரிய இதுதான். இது கவுனாத்தான் முதல் சேடும். இது பிறகு மற்ற கோயில் எல்லாம் நாங்கெல்லாம் வழக்காடு எடுத்ததும் பிறகு எல்லாரும் பட்டியணும். அது பிரச்சனை இல்லையா. இன்னைக்கு இப்ப கும்பமடையன்னு சொல்லி பிளாக்க வாழக்க பலகாரங்கள் எல்லாம் மிதண்டு சுற்றி வந்து வெட்டி மடை வச்சு விளக்கு இந்த நவதானியங்கள் போட்டு கும்பமடையன்னு சொல்லி கும்பம் வைக்கிறது. கும்பம் வச்சு 7ஆம் நாத்து மட்டும் விளக்கு எரிஞ்சு இருக்கும். விட வெட்டு வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு தானே சனிக்கிழமை விடியப்புறம் பூஜையாகி அங்கே கத்தி எடுத்துக்கொண்டு வந்து கடாயை வெட்டி முடிச்சு பிறகு ஒன்றும் இல்லை. பிறகு 8ஆம் மடையிலிருந்து தான் கும்பமடையெல்லாம் கொடுத்து இந்த கேடிக்கு வச்சு பொங்கலோ சகலதும் எல்லாம் வச்சு நடத்தி வரோம். என்னத்துக்காண்டி செய்யறது? கும்பமடை என்னத்துக்காண்டி செய்யறது? கும்பமடை விளக்கு வைப்பும் 8ஆம் மடை மட்டும். முதல் மடை கும்பமடை, பிறகு வேள்வி, அடுத்த கிழமை 8ஆம் மடை கறி ஏற்றத்துக்காக. சரி, இந்த கும்பமடை என்னத்துக்காண்டி செய்யப்படுது? கும்பமடை பழைய முறை.
முறை. அதாவது வந்து வேள்விக்கு முதல் கும்பமேடை வச்சுத்தான் பேத்து வேள்வி நடத்துறது. ஓ அதான் அது அந்த அதுல சொன்ன அந்த சாமி சார்ந்த படத்தை செய்யறது அப்படியா? ஆமா ஆமா ஆமா. 8 நாளுமே வந்து விளக்கெரிஞ்சு விளக்கரிக்கிறது. ஐயா வந்து நடுக விளக்குக்கு தண்ணி ஊத்தி இந்த எண்ணெய் ஊத்தி எரிஞ்சபடியே இருக்கும். நீங்க எத்தனை வருஷம் மாடு வளர்க்குறீங்க? நாங்களும் எங்கட அதாவது வந்து எங்கட தலைமுறை 14 தலைமுறை தம்பி. இந்த வேள்வி இந்த உருவாயினர் 14 தலைமுறை எங்களை சொல்ல கேள்வியிலே எங்களுக்கு தெரியாது. நானும் 12 வயது வரைக்கும் வளர்த்து கட்டிக்கண்டே இருக்கிறோம். விற்கிறது கிடையாது. இந்த வருஷம் கட்டுறீங்க? ஓம் ஓம் ஓம். எத்தனை கடை? 2 மட்டும் வெட்டுவோமா? நல்ல கடையா? சரி. நீங்க பார்த்தா தெரியும் இவர் எல்லாம் இந்த மடைக்கு தான் மந்திரிக்க விளக்கு வைக்கிறதுக்கு. பாருங்க ஆக்கள் அப்போ 2 ஆக்களுங்க இப்ப வந்த ஆக்களுக்கு இதுவரை நாளும் எத்தனையோ வேள்வி பார்த்துருக்கிறேன். ஆனா வேள்விக்கு முதல் என்ன நடக்குதுன்னு தெரியாத அதைத்தான் நான் பார்க்கிறேன். புதுசா இருக்கு எனக்கு. நான் வீடியோ அப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்போம். இப்ப வாழைக்குள்ள தாட்டு வைக்கணுமா? இப்ப அதெல்லாம் இப்ப எடுக்க போயினோம். இப்ப இதுல கொளுத்தப்பட்ட கற்பூரம் அணைய விட்டுத்தானா இதுக்குள்ள தாட்டு இருக்க வாழைக்குள்ள எடுப்பினோமா? இப்ப வாழைக்குள்ள கிளறின மண்ணாக்கள் கையால தான் கிளறணும் பாருங்க எல்லாரும் சேர்ந்து. இது இப்ப 3 நாளுக்கு முதல் தாட்டாதான். இங்க பாருங்க பாருங்க வாழைக்குள்ள தெரியுது பாருங்க. வாழைக்குலையில் அடிக்கிறேன் பாருங்க. ஒருத்தரா பரமள முழங்க பண்ணையாக்கள் கொண்டு போயினோம். கோயில் வாசல்ல தேடி அந்நியாக்கள் வந்துட்டீங்கன்னா
எல்லா பழங்களுக்கும் வெள்ளை துணி போட்டு கட்டினோம். இல்ல ஒவ்வொரு வாழைப்பழங்கள் கொண்டு போயினோம். பழம் அதுக்குள்ள முறுக்கு, அரியதரம், பால் ரொட்டி அப்படி அது கொண்டு போயினோமா. பாத்தீங்கன்னா கோயிலை சுத்தி கொண்டு வந்தாச்சு. கோயிலுக்குள்ள போட்டு வெளியில கொண்டு வந்து எல்லாம் வெட்டி எங்களுடைய வழிபாட்டு மரபுகளில் ஆகமம் சார்ந்து ஆகமம் சாராமல் வழிபாட்டு முறைகள் பின்பற்றப்படுகிறது. பெருமானுடைய வைரவ பெருமானுடைய தீவிரவினாலே ஆகமப்படி கிரியைகளையும் ஆலய அமைப்புகளையும் கொண்டிருந்தாலும் காலந்தோறும் கலவி சார்ந்து கிராமிய வழிபாட்டு முறைகளிலே வேள்வி பெருப்பொங்கல் என்று சொல்லுவது விஞ்ஞான ரீதியாக சொல்லுகின்ற போது இந்த வைகாசி மாதம் பங்குனியிலே இருந்து நாங்கள் புழுக்கங்களை சந்திக்கிற காலம். அந்த உண்மைகளை உஷ்ணங்களை உடம்பு ரீதியாக சந்திக்கிற காலங்களே. உள்ள பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்கால வாகனங்கள் இருக்குது. ஆடு, நாய், சட்டை ஆடு, சிங்கம், தனி ஆடு, நாய், குதிரை, கோயில பெரிய ஒரு மருத மரம் ஒன்று இருக்கு. இடம்பெயர்வு காலத்திலும் கூட இந்த ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த பிரதேசம் இருந்த காலத்திலும் கூட வைரவ பெருமானை நினைத்து வந்து இந்த இடத்திலே பூஜைகளை இருக்கிறார். இந்த பொங்கல் கால பகுதியிலே கூட பனை வழியிலே வைத்து அந்த வேள்வியினை நலவு சார்ந்து செய்திருக்கிறார். நிகழ்வுக்கு வர வேண்டும். இந்த விளக்கு வைப்பு என்பது பொங்கலுக்குரிய ஆயுத்த பணிகளை தொடர்புதல் என்று சொல்லுவார்கள். கிராமிய வழிபாட்டிலே விளக்கு வைப்பு என்பது விளக்கு வைத்ததன் பிற்பாடு இந்த ஊரில் எந்த குற்றமும் நடக்கக்கூடாது. இதற்கு உரித்தானவர்கள் எல்லாம் குற்றம் நடக்கின்ற வீடுகளுக்கு செல்லக்கூடாது. கோயில் விளக்கு வைச்சிருக்கிறது என்று சொல்லுவார். பரவி கொண்டிருக்கிறோம்.
ஒலிக்கலவை பகியவர்கள் பக்க வடிவமைப்பு உருவாக்கம் தயாரிப்பு பகிரவர்களுடைய வேள்வியை பார்க்கறதுக்கு வந்திருக்கிற ஆட்கள்ல தொகையை பாருங்க இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. இரவு 10 மணி ஆயிடுச்சு. நீங்க பார்த்துருப்பீங்க வேள்விக்கு முதல் என்ன நடக்குதுன்னு. அந்த அதாவது சாமி கோவப்படாமல் இருக்கிறதுக்கு, சாமியை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பூசை பரிவாரங்கள் அதுகள் செய்துதான் வேள்வி நடக்கிறது. அதைத்தான் இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்களோட ஆதரவு தந்து அடுத்த நாளில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.